அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் மட்டன் மந்தி ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம். அரபு நாடுகளில் எல்லோருடைய உணவுமே இதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான மசாலாஸ் எதுவுமே கிடையாது. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஃபயர்லெஸ் குக்கிங் தான் அதோடய சைட் டிஷ் எல்லாமே. நம்ம இந்த மட்டன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுன்னு மட்டும் இல்லாமல் அதோடய சைட் டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் சமைக்க போகிறேன். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தாற்போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் மந்திக்கு இந்த மாதிரி பெரிய பீஸ் மட்டனாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் சின்ன பீஸாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கத்தியால் கீரல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். இப்போது நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கான மசாலா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட்டான பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாஃப்ரானை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மட்டனில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பெரிய பீஸாக இருக்கிறதுனால கீரைகள் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே மெத்தட் தான். ஃபுல்லாக எல்லா மசாலாமே அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதையும் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரமாச்சும் அது மேரினேட் ஆகியிருக்கணும். ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டைம் கிடச்சின்னா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நான் 6 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். மந்தியோட சைட் டிஷ் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரீன் சில்லி தான் அரைக்க போகிறோம். அதை கொஞ்சமாக சில்லி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை ரொம்ப அரைக்க வேண்டாம், சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேணால் நீங்கள் கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ 2வது சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். 2மே சம அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்த சைட் டிஷ்ஷு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது 3வது சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் உள்ள பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி புதினா 2மே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு 2மே சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதை அரைச்சிட்டு நீங்கள் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தக்காளி தண்ணியே போதுமானது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மந்தியோட சைட் டிஷ் 3மே ரெடியாக இருக்குது. இதுதான் மெயினாக வைப்பாங்க உங்களுக்கு மந்தியில். டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லியை மாதிரி லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கோப்பீஸ், அப்புறம் கேரட், இதில் வேணால் கொஞ்சம் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சமாக வினிகர், பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், நமக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மந்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் ஆயாச்சு. அதுக்கு மந்தி செய்யக்கூடிய அந்த ஒரு பெரிய பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீல வாகில் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் கிராம்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு 3 பீஸ் கேப்சிகம், அது பீஸாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மிளகாவை நீங்கள் 2-3 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அது இது கூடவே தண்ணி ஈர்த்துட்டு அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தாளிக்கும் போதே சேர்க்கும்போது ரைஸ் ரெடியான உடனே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடலப்பருப்பு வந்து நம்ம மந்தி தாளிக்கும் போது சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ட்ரை லெமன் 1 இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் செய்யும் போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 1 வந்து ஸ்பைஸ் மிக்ஸில் ஆட் பண்ணணும், இன்னொன்று வந்து மந்தி செய்யும்போது ஆட் பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மேகி சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸ் இருக்குல்ல, அதில் 1 முழுசாக அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1 க்யூப் ஃபுல்லாக சேர்க்குறேன். நீங்கள் 1/2 kg ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் பீஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆயிலே இப்படி குக் ஆகணும். அதில் சின்ன பீஸ் ஒன்று சேர்த்துருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே பரட்டிக்கலாம் மட்டனை. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஆயில்லையே ஃபுல்லாக குக்காக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மந்திக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை அலசிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ பாசுமதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் எடுக்கிறீங்களோ அதுலேயே உங்களுக்கு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். நான் எடுத்துருக்க பிராண்டில் 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நாம் இந்த மட்டன் பீஸை எடுத்து இந்த குக்கரில் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டு நம்ம இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம்.
மாற்றிட்டு நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஏன்னா ஏற்கனவே மந்திக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதிலேயே நம்ம அளந்து ஊற்றினதுனால அதே தண்ணியையே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வேகலை எனக்கு. அதனால் 8 விசில் போட்டு நான் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போது 8 விசிலுக்கு அப்புறம் மட்டன் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மட்டன் மட்டும் மாற்றிக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம மந்திக்கு செய்யக்கூடிய அந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், மட்டன் வெந்திருக்கு. நீங்கள் சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 விசிலே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மட்டன் மேலே, அதாவது வேக வச்சுருந்த மட்டன் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மந்தி பர்ஃபெக்டான மந்தி கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட்டான பட்டரில் கொஞ்சம் சாஃப்ரான், அப்புறம் கொஞ்சம் மந்தி மசாலா அதை போட்டு நல்லா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரைஸ் அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன், பாசுமதி ரைஸ். அதை நம்ம தண்ணியிலே ஆட் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு மட்டன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதனால் பரட்டி விட்டுக்கலாம். மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஆயில்லையே, நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண அந்த ஆயில்லையே 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாகலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது ரொம்ப கருகிட வேண்டாம். இப்போ ரைஸை நம்ம கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த ஆயிலையே கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்புறமா கொஞ்சம் கிஸ்மிஸ், அப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அது வறுபட்டுருச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் தம்மில் போட்டுடலாம். அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மட்டனை மந்தியில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கீ சேர்த்து நம்ம இந்த ரைஸுக்கு மேலாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சார்கோலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கீ அப்ளை பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன பவுலில் சார்கோலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஆவி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிடணும். இந்த மாதிரி இந்த ஹோல் சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன பவுலில் நம்ம எடுத்துகிட்டு ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு சைடாக நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பர்ஃபெக்டான அரேபியன் மட்டன் மந்தி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மந்திலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு தான் சாப்பிட்ணும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா சஹன்னு சொல்லுவாங்க. இதில் 3 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் முந்திரி எல்லாத்தையுமே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மந்தியோடையே நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ்ஷும் சூப்பர் ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே மைனஸ் வச்சுருக்கேன். அந்த மைனஸும் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.